இந்த 4 கப்பு அரிசி மாவுல வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி, கொஞ்சமா கருவேப்பிலையும் பொடிசா சாப் பண்ணி நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ நல்லா ஆனம் கொதிச்சு வந்திருக்கு. இதில வந்து ஒரு 5, 6 கரண்டி ஆனம் இந்த மாரி பவுல்ல எடுத்து இந்த அரிசி மாவுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து சூடா இருக்கும். நம்ம கையால இல்லைன்னா கரண்டியால கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவ நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவு குழம்பு ஊத்தி, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சு பார்த்தோன்னா, இந்த அளவுக்கு அந்த உருண்டை வந்து நமக்கு உடையாம இருக்கணும். இந்த மாரி பால் சைஸ்ல எல்லாம் வந்து நம்ம சின்ன உருண்டையா பிடிச்சு, இந்த மாரி இட்லி பாத்திரத்தில வச்சு நல்லா அவிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிச்சதுக்கு அப்புறமா அத தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கர்ல வந்து இந்த குழம்பு வந்து நல்லா நான் கறிய வேக வச்சுட்டு, இந்த மாதிரி பாத்திரத்தில மாத்தி, நான் இந்த உருண்டைய வந்து இந்த குழம்புல வந்து நான் சேர்த்துக்கலாம். நமக்கு அரிசி மாவுங்கிறதுனால இந்த ஆணத்த வந்து டக்குனு வந்து உறிஞ்சிரும். நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த மாரி ஆணத்த வச்சிருந்தா நமக்கு வந்து நல்லா வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வரும். இப்போ வந்து ஒரு சூப்பரான தக்கடி ரெடி. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சேவ் பண்ணிக்கோங்க. என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.